ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கணவன் மனைவியுமா உட்காந்துட்டீங்களா? நம்ம ஒரு ஜபத்துக்கு நேரா போலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்துல நீங்க 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா யாபேசின் ஜபத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று வசனம் சொல்கிறது. யாபேஸ் தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியும். யாபேசின் தாய் அவனை துக்கத்தோட பெற்றேன் என்று அவனுக்கு துக்கத்தின் மகன் யாபேஸ் என்று பேரிட்டாங்க. ஆனா அந்த யாபேஸ் என்ன சொல்றானா, எங்க அம்மா கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கு பெருசு இல்ல, என்னை சுத்தி இருக்கவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு பெருசு இல்ல, எனக்கு தேவையானது கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டுமே என்று சொல்லி அவன் என்ன பண்றான், கர்த்தரை நோக்கி அவன் ஏறெடுக்கிறான் ஒரு ஜபத்தை. என்ன சொல்றாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தட் மீன்ஸ் வாட், நான் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் தான் நிலைத்து நிற்கும், அதனால நீங்க என்ன ஆசீர்வதிங்க, ஏன் எல்லையை பெரிதாக்கி என்னுடைய பவுண்டரிஸை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. மூன்றாவது, உங்களுடைய கரம் என்னோட இருக்கணும். பவுண்டரிஸ் எந்த அளவு பெருசாக்கு ஆனாலும் எனக்கு உங்களுடைய கரம், நான் எந்த லெவலுக்கு போனாலும் இருந்தாலும் நீங்க உங்களுடைய கரம் என்கிட்ட இருக்கணும், இல்லைனாலும் உங்களுடைய கரம் எங்களோட இருக்கணும். அதுதான் அவன் சொல்லுகிறான், என் எல்லையை பெரிதாக்கி உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, எந்தவித பிரச்சனைகளோ எந்தவித பொல்லாப்புகளோ என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அவன் ஜெபித்தான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளி செய்தார். இன்றைக்கு கணவன் மனைவியா இணைந்து இதே ஜபத்தை நம்ம ஏறெடுக்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஆசை தானே, நம்மளை உயர்த்தணும், நம்மளுடைய எல்லைகள் பெரிதாகணும், கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கும் ஆசை தானே. அந்த யாபேசின் ஜபத்தை கர்த்தர் கேட்டு, அதாவது துக்கத்தின் மகனா இருந்த அந்த மகனுடைய பேர்ல ஒரு பட்டணமே எழும்பினது உண்மைன்னா, கர்த்தர் நம்மளையும் அப்படி ஜாதிகளுக்கு தகப்பனாய் கர்த்தர் நம்மளையும் மாற்றுவாராக. ஜோமன்னம்மா, இந்த ஜபத்தை நம்ம ஏறெடுக்க போறோம். ஏன்னா ஜோமணி கொண்டே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கன்ஃபஸ் பண்ணலாம். ஜோமன்னம்மா, எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேர் கிளாஸ்ல ஆக்கிட்டு நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. யாபேஸ் ஜெபித்தது போல ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரே. உங்களுடைய கரம் எங்க கூட இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய கரம் எந்த விதத்துல எங்களை விட்டு நீங்கிடக்கூடாது ஆண்டவரே. தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அப்பா அதற்கு எங்களை நீர் விலக்கி காக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே எங்களோடு இருங்க. உங்க கரம் ஆண்டவரே, நாங்க விழுந்தாலும் எழுந்தாலும் உங்களுடைய கரம் மட்டும் எங்களை விட்டு நீங்கவே கூடாது ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய எல்லைகளை நீர் விஸ்தரிக்க பண்ணுங்க, எங்களை நீங்க ஆசீர்வதிங்க. தீங்கு வந்து எங்களை அடிக்கடி துக்கப்படுத்துகிற அந்த சூழ்நிலைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. யாபேசின் ஜபத்தை கேட்டவர் எங்களுடைய ஜபத்தையும் கேட்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு சமாதானம் உள்ள நாளாய், சந்தோஷத்தின் நாளாய் முடிக்க நீங்க உதவி செய்றீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.